நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல இந்த பனிஷ்மெண்ட்லாம் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? ஆக்சுவலா இப்ப நான் சொல்ல போற பனிஷ்மெண்ட் எல்லாமே நானுமே வாங்கியிருக்கேன் என்னோட ஸ்கூல் டேஸ்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சிட்டிங் வித் கேர்ள்ஸ். ஐயோ! இது ஸ்கூல் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட். அந்த லெவலுக்கு தாங்கிக்கவே முடியாத ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னா இந்த ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லலாம். நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒழுங்கா படிக்கல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் சைடுல கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. அதுவும் என்னைய மட்டும். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா அப்படின்னா, டேய் மச்சான் பாடுறா அவன் கேர்ள்ஸ் பக்கத்துல உட்கார்ந்திருக்கான், கேர்ள்ஸ் பக்கத்துல உட்கார்ந்திருக்கான், கேர்ள்ஸ் பக்கத்துல உட்கார்ந்திருக்கான்ட்டு. என்னடா டேய், நான் அங்க உட்கார்றதுக்கும் இங்க உட்கார்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பனிஷ்மெண்ட் எதுக்கு? என்ன வந்து இன்சல்ட் பண்றதுக்கா? நீ வந்து பொண்ணுங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கன்ட்டு. நான் ஒரு இது கேக்குறேன். நான் எந்த விதத்துல பொண்ணுங்க வந்து பசங்களோட கீழ என்ன வந்து பொண்ணுங்க பக்கத்துல உட்கார வச்சாங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கா படிச்சிருவேன் நான் இனிமே. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு டிசிப்ளின், சமத்துவம் அண்ட் கான்பிடன்ஸை சொல்லி தர வேண்டிய ஸ்கூலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். இதனால அவங்களுக்கு என்ன ஒரு பிரயோஜனம், எனக்கு எந்த விதத்துல பாதிக்கும்ன்றது தெரியல. பொண்ணுங்களும் ஹியூமன் தான், நானும் ஹியூமன் தான். எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமா இருக்கிறது ஜெண்டர் மட்டும் தான். இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ்? நான் பசங்க சைடுலயும் பசங்க கூட தான் உட்கார போறேன், இவங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுல என்னன்னா ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். பட் இந்த பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு வருஷம் வாங்கினேன். பட் தேங்க் காட் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டிங் இன் ஃப்ளோர். இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் தான். நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன். சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஞ்ச்ல இருந்து கீழே உட்கார வச்சிட்டாங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லா ஃப்ளோர்ல தான் உட்கார்ந்திருக்கேன். எங்க அப்பாவும் அதே 50,000 ரூபாய் தான் கேட்றாங்க. பெஞ்ச்ல உட்கார்ந்து படிக்கிற பையனோட அப்பாவும் அதே 50,000 ரூபாய் தான் கேட்றாங்க. ஆனா அவன் பெஞ்ச்ல இருப்பான், நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோர்ல உட்கார்ந்திருப்பேன். நான் ஒழுங்கா படிக்கல அப்படின்னா அது என் குடும்பத்துக்கு தான் கஷ்டம். உங்களுக்கு என்னடா கஷ்டம்? நீங்க எதுக்கு என்னை கீழே உட்கார வைக்கிறீங்க? இதுல என்ன அப்படின்னா நான் ஒழுங்கா படிக்காதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கீழே உட்கார வச்சாங்க. இப்போ நான் கீழே உட்காரும் போது எனக்கு ஒழுங்கா ஹேண்ட் ரைட்டிங் எழுத முடியாது, ஒழுங்கா பாடத்தை கவனிக்க முடியாது. இந்த சைடுல பார்த்தா கிளார் அடிக்கும், அந்த சைடுல பார்த்தா கிளார் அடிக்காது. ஆனா பெஞ்ச்ல இருக்கிறவன் அவன் நேரா பார்த்து போர்டை பார்த்து எழுதுவான். அதே மாதிரி அவன் ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுதுவான், பெஞ்ச்ல வச்சு எழுதுறான். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்கூல்ல வந்து மொத்தம் 8 சப்ஜெக்ட் இருக்கும். இந்த 8 சப்ஜெக்ட்டுக்கும் 8 டீச்சர் வருவாங்க. இந்த 8 டீச்சருக்கும் குட் மார்னிங் மிஸ், தேங்க்யூ மிஸ்ன்னு சொல்லிட்டு அப்பப்போ எஞ்சி நிக்கணும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ இருந்து எஞ்சி இப்படி வந்து நிக்கணும். ஆனா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி எஞ்சி இப்படி நின்றுவானுங்க. பட் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் ஸ்கூல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல நான் சொன்னதே கிடையாது. இது என்ன பனிஷ்மெண்ட்? பார்ட் 2ல ஒரு பனிஷ்மெண்ட் சொல்றேன் பாருங்க, அதெல்லாம் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். என்னைய மாதிரி உலகத்திலே எவனாலையும் இவ்வளவு பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்க முடியாது. பட் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். இப்ப இருக்க சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பனிஷ் பண்ற ஒரு சிஸ்டமா இல்ல. அது வரைக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா உங்கள மாதிரியான ஆட்கள் தானே என்ன மாதிரியான அப்பாவியான பசங்களை வில்லன்ஸ் ஆக்குறீங்க.